ஹலோ, இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஒரே இதுதான் உங்களுக்கு ஸ்பெஷல். உங்களுக்கு காலையில் சாப்பிட்றதா மத்தியானம் சாப்பிட்றோம், அதான் ஸ்பெஷலு. அதான் காலையில் கொஞ்சம் சாதம் இருந்தது, அதனால அதை தண்ணியாக கரைச்சி இந்த வெயிலுக்கு குடிச்சிட்டு பட்டாணி இருந்தது, அது சுண்டல் மாதிரி வச்சு தொட்டுட்டு இப்போ வந்து இட்லி கடலைப்பருப்பு சட்னி அரைக்கணுமா. கடலைப்பருப்பு சட்னிங்கிறது இட்ஸ் நாட் சட்னி ஆக்சுவலி. அதுக்கு என்ன பேர் சொல்லுறதுன்னு தெரியல. கடலைப்பருப்பை வர வரன்னு அரைச்சிடுவோம். காமிக்கிறாருங்க பாருங்கள். முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இப்போ எல்லோரும் இட்லி சாப்பிடாதான்னு ஒரே பிரச்சனையாக பண்ணுறாங்களே. அதுக்காக இட்லி சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. ஒரு இட்லி வேணால் குறைச்சிக்கலாம். அது எப்படி அந்த குறைச்ச இடத்த ஃபில்லப் பண்ணுறதுன்னா சாப்பிட ஒரு இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. இருங்க, இதை வறுத்து முதல்ல வெங்காயத்தை கொடுங்க. வெங்காயம் கட்டி பெருங்காயம்னா கொஞ்சம் நல்ல மனம் வரும் இருக்கிறதுல. அதனால் அதை வறுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் தூக்கலாக தான் இருக்கணும் இதுக்கெல்லாம். ஸோ அந்த 3 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிட்றவங்க ஒரு இட்லியை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் ஒரு காயை ஸ்டீம் பண்ணியோ இல்லை வதக்கி வச்சோ பண்ணிடுறேன். இது வந்து பயத்தங்காயை இன்றைக்கி பண்ண போகிறோம். சரி, இது வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பிடி கடலைப்பருப்பு 2 பேருக்கு அனுப்பிச்சாரு. ஆமாம், 2 பேர் பெருகி வரும். அது செய்யும்போது 50 கிராம். கிராம் கணக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா கடல் பருப்பு வறுத்து அரைக்கும் போது பெருகி வரும். ஒரு வேளைக்கு தானே. இது என்ன பண்ணுவோம்னா பொன்னிறமாக வறுக்கணும். ஆமாம், இதை வறுத்துட்டு சரி இதையும் வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்கலையே. யாரும் வந்து நான் ஒரு தடவையும் ஏதாவது சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் என் பொண்ணு வாங்கி கொடுத்தது, என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. அதோட சந்தோஷத்தை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். இது வந்து சௌந்தர்யா வந்து அவள் படிக்கும்போது யூஎஸில் எம்எஸ் படிக்கும்போது நியூஜெர்சியில் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். அவளோடய பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி எனக்கு. ஆமாம், அதுதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து அண்ணா நகரில் ஒரு தடவை வாங்கினது. இது குவைத்தில். அது சுடுது. வெட்டையில். இது வந்து குவைத்தில் வாங்கினது, ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. இதை வந்து பெருக்குவோம். அதை வந்து செய்வோம். இதுக்கு வந்து பூண்டு ஒரு பச்சை மிளகா, 1.5 பச்சை மிளகா போடலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய கல் வாங்கணும். இடிக்கல் இல்லை, அதெல்லாம் ஒன்று கீழே அப்பாட்டா கொடுத்தாச்சு. அது மாதிரி இன்னொன்று வந்து கொஞ்சம் குட்டி ஆட்டுக்கல் மாதிரி அரம்பாக்கத்தை வாங்கி வச்சிருந்தேன். வாசனை வந்துடும் கொஞ்சம் நேரமா. நல்ல வாசனை வந்து மிளகா வறுக்கிறதுலேயும் கொஞ்சம் கவனம் வேணும். ரொம்ப வறுத்துட்டக்கூடாது, அண்டர் ஃப்ரையும் ஆகக்கூடாது. இது வந்து இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பயத்தங்காயை வதக்க போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். எப்போதும் நான் வறுக்கும்போது என்ன பண்ணுவேன், ஒரு மிளகாயை ஆஃப் பண்ணுவேன். இல்லை, அது ஒன்று கூட ஒன்று வறுப்பேன். பத்தலைன்னா சில சமயம் காரம் பத்தலை ஒரு இதை எடுத்து வச்சு ஒன்றுக்காக மறுபடியும் பண்ண முடியாதுல்ல. இதை வந்து இதுக்கு வந்து
வெங்காயம் இல்லையா? இதோ அது கடைசியாக போடுறது தானே. 2 வேலையும் பார்க்குறதுனால டப்பட்டதான் பண்ணுறோம். இதோ இந்த பெருங்காயம், இதுக்கு ஐ திங்க் 3 மிளகா போதும்னு நினைக்கிறேன். 3 மிளகா போதும். பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் ஆறணுன்னா இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு இது வந்து பூண்டும் பச்சை மிளகாய் இடிக்குது. ஆமாம், இது வந்து பயத்தங்காய் சொல்லியாச்சு. பயத்தங்காய் சொல்லிட்டேன் நான். இந்த ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. எனக்கான பயத்தங்காய் தான் எப்பொழுதும். கொஞ்சம் வதங்கட்டும், சிம்மில் இருக்குது. கடலைப்பருப்பு சட்னிக்கு கடுகு போட்டு சின்ன வெங்காயம் ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போடலாம். ஆமாம், சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வதக்கி வச்சுக்கணும். ரொம்ப துவக்க வறுக்கக்கூடாது, ஆனால் பொன்னிறமாக இருக்கும். ஆமாம், பொன்னிறத்துக்குலாம் போகணும். எண்ணெய் பத்தலை, கருவேப்பிலை, இதுதான் கணக்கு போடலாங்க. இதில் லேசாக தண்ணி தெளித்து உப்பு போட்டிருக்கேன். பச்சை மிளகா பூண்டு தட்டி போட்டுட்டு இந்த பயத்தங்காயை போட்டு கொஞ்சம் வதங்கணுன்னா சூடேறணுன்னா லேசாக தண்ணி தெளிச்சிருக்கேன். அப்கோர்ஸ் கடுகு கருவேப்பிலை எல்லாம் இருக்காது. இது கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை அரைச்சிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்கணும். இந்த கடலைப்பருப்பு, மிளகாய், பெருங்காயம் 3ஐயும் இந்த மாதிரி தண்ணி விடாமல் முதல்ல சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி அரைச்சிக்கணும். நல்லவேளை 3 மிளகா தான் போட்டேன், அதுவே கொஞ்சம் காரமாக இருக்குது. 2 மிளகா போதும் மற்றவங்களுக்கெல்லாம். வறுத்த கடலைப்பருப்பு, வறுத்த மிளகாய், பெருங்காயம், பொரிச்ச பெருங்காயம் எல்லாம் சேர்த்து ஆறின பிறகு அரைச்சி. ஆமாம், ஓரளவு தண்ணி வச்சு கலக்கணும். ஆமாம், உப்பு சேர்த்துக்கணும். இந்த இதோட இதை கிள்ளிடணும். காம்பு கொடையை கிள்ளிடணும். இதெல்லாம் நிறுத்திப்பேன், ஏன்னா நான் கொஞ்சம் சேஃப் சைடுக்கு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வறுத்து வச்சுப்பேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியை தண்ணி வேணும். ஒரு கைப்பிடி கடலை பருப்புனா எவ்வளோ வந்து பாருங்க. சில பேர் ஒரு பொட்டப்பா அளவு புளி போடுவாங்க, நான் போட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்கேன், நான் இட்லி போட்டுக்கிறது இல்லை. இப்போ கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை அதை இதில் போடு. வெங்காயத்தை இதில் போடு. அதான் போடுறேன். சரி, இதுதான் இதோட சாப்பியம், ரகசியம், சிறப்பு. உப்பு பார்த்துக்குங்க. இது பாருங்கள், ஒரு பிடி கடலைப்பருப்பு எவ்வளோ வந்திருக்கு. 2 பேருக்கு இது தாராளம். அதே மாதிரி இது காமிங்க. இந்த பயத்தங்காய் நல்லா தண்ணி தெளித்தோன்னே நல்லா வதங்கிட்டு, நான் ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுருந்தேன்ல 2 சின்ன வெங்காயம்